டெய்லி தெய்வீகம் சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறுவது உங்கள் ஈரோடு கௌரி சத்தியமூர்த்தி. இன்றைய தினம் சுக்லபட்ச வளர்பிறை பஞ்சமி திதி. ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபட வேண்டிய நாள். பூச நட்சத்திரம் முருகப்பெருமானின் திருநட்சத்திரம். சனிக்கிழமையாக இருப்பதால் திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம், நவக்கிரக தரிசனம். பஞ்சமி தேதிக்காக பஞ்சமுக குத்துவிளக்கு தீபம் ஏற்றி 9 அகல் தீபங்களை நவக்கிரக பிரீதிக்காகவும் ஏற்றியுள்ளோம். நவக்கிரக கோலமிட்டு பிள்ளையார் கோலம் வரைந்து இன்றைய அலங்காரம் வாழைப்பூ மடல், வாழைப்பூ வைத்து ஸ்ரீ கர்ப்ப ரட்சகாம்பிகை தரிசனம். நேற்றைய தினம் ஸ்ரீ ஞானானந்தர் ஆலயம் சென்று ஞானானந்தர் மூர்த்திக்கும் ஆரோக்கியலட்சுமி தேவிக்கும் எலும்பிச்சம்பழம் மாலை சாற்றி வழிபாடு செய்து விட்டு வெளியில் வந்தோம். அப்போது ஒரு அம்மா என்னிடம், தனக்கு 2 ஆண் பிள்ளைகள், 2வது மகனுக்கு குழந்தை வரம் வேண்டும், நீங்கள் வணங்கும் தெய்வத்திடம் முறையிட்டு ஆசி வாங்கி தாருங்கள் என்றார். அதற்கு நான், நேரம் காலம் கூடி வந்தால் கர்ப்ப ரட்சகாம்பிகை அருள் செய்வாள், கவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வீடு வந்தேன். இன்று காலை காய்க்காரம்மா 5 பெரிய வாழைப்பூக்களை கொண்டு வந்து வீட்டு வாசற்படியில் வைத்து விட்டு போனார்கள். அதில் ஒரு பூவை எடுத்து மடல் பிரித்து வாழைப்பூவை கொத்து கொத்தாக அடுக்கி வைத்து விட்டு என் சகோதரி என்னிடம், வாழை மடல் வைத்து அலங்காரம் பண்ணுகிறாயா என்று கேட்டார். வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு மிகவும் சிறந்த மருந்து. நேற்று கோவில் வாசலில் அந்த அம்மா குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்டதும் ஞாபகத்திற்கு வந்தது. உடனே கர்ப்ப ரட்சகாம்பிகை அலங்காரம் செய்ய துவங்கினேன். இந்த அலங்காரம் செய்வதற்கு ஒரு கதை சொல்லட்டுமா? அருகில் இருக்கும் திருமதி சுதா அவர்களும் ஒரு பெரிய வாழைப்பூவை வாங்கி தந்தார்கள். குடத்தில் பிள்ளையார் செய்த களிமண், உதிரிப்பூக்கள், சிறிது சந்தனம், பன்னீர் தெளித்து அதன் மேல் பெரிய வாழைப்பூ வைத்து சந்தன குங்குமம் இட்டு முன்னால் சிறிய வெள்ளை வாழைப்பூவை வைத்து கர்ப்ப ரட்சகாம்பிகையாகவும் குழந்தையாகவும் பாவித்து பலவித முத்து மாலை, நவமணி மாலை சாத்தி சுற்றிலும் தாமரை பூவுடன் துளசியும் விபூதி பச்சையும் கலந்த பூமாலையை அம்மன் பாதத்தில் வைத்து 9 வித மலர்களினால் நவகிரக தோஷம் நீங்கவும் சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக உத்ராட்ச மாலையும் சாத்தி அலங்கரித்துள்ளேன். கலசத்தை வெள்ளை வஸ்திரத்தால் அலங்கரித்து அதன் முன்னால் வாராகி அம்மனையும் அலங்கரித்துள்ளேன். வாராகி அஷ்டோத்திரம், நவகிரக அஷ்டோத்திரம் படித்து தூப தீபம் காட்டி அவல், பொட்டுக்கடலை, வெல்லம், நிலக்கடலை, முந்திரி என 5 வகை பொருட்களையும் பால், தயிர், வெண்ணையும் நிவேதனம் செய்து ஸ்ரீ பாலகோபால கிருஷ்ணாய நமக என்று சொல்லி பிரதட்சணம் செய்து அச்சுதம், கேசவம், ராமநாராயணம், கிருஷ்ணதாமோதரம், வாசுதேவம் பஜே என்று பாலகோபாலகிருஷ்ணனையும் நமஸ்கரித்து ஓம் நமோ நாராயணாயா என்று 8 முறை உச்சரித்து சனிக்கிழமை நவகிரக பாடலையும் பாடி பிரார்த்தனை செய்தேன். கல்யாணமாகி பல வருடங்களாக குழந்தை பேறு கிடைக்காமல் இருக்கும் தம்பதிகளும், புதியதாக திருமணமாகி உள்ள தம்பதிகளும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் இன்று நாங்கள் பிரார்த்தித்து இந்த பூஜையை செய்துள்ளோம். இந்த அலங்காரத்தை அனைவரும் பார்த்து கர்ப்ப ரட்சகாம்பிகை அருளை பெற வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.